ஆன்மீகம் என்றாலே மூட நம்பிக்கை, ஆன்மீகத்தை எதிர்த்து நாஸ்திகம் பேசினாலே பகுத்தறிவு. ஆன்மீகம்னா ஆத்மாவை பற்றிய தெளிவு. எப்படி பிறப்புக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? அது அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வேற அர்த்தம் சொல்றாங்க எல்லாரும். இந்த உடல்ல விட்டு போகும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சம்பந்தத்தையும் விட்டுட்டு போயிடும். பிறவி நீங்க சொல்லும் பொழுது அந்த ஆத்மா அப்ப அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கா? ராமபக்தர் திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களை வரவேற்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு பாக்குறோம், நிறைய கருத்துக்கள் பேசுறீங்க. ஸோ அப்போ உங்ககிட்ட கேட்கக்கூடிய சில கேள்விகள் இருக்கு, காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்க பார்வையில ஆன்மீகம் அப்படின்னா என்னங்க? என் பார்வையிலன்னு எதுவுமே கிடையாது. ஆன்மீகம்னாக்கா ஆத்மாவை பற்றிய அறிவு. இந்த ஆன்மீகம்ன்ற சொல்லுக்கூட அர்த்தமே என்னதான், அதாவது ஒருத்தருக்கும் ஒரு அர்த்தம் இருக்க முடியாது. போன் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் சொல்லுன்னு சொல்ல முடியாது. போன்னா எல்லாருக்கும் ஒரே அர்த்தம் தான். அதே போல ஆன்மீகம்னா எல்லாருக்கும் ஒரே அர்த்தம் தான். இது ஆளுக்கு இந்த சனாதனத்துக்கு ஆளாளுக்கு அர்த்தம் சொல்றாங்க போல, அதே மாதிரி இந்த திராவிடத்துக்கு ஆளாள் அர்த்தம் சொல்றாங்க போல, ஆன்மீகத்துக்கு ஆளாள் அர்த்தம் சொல்ல முடியாது. எந்த வார்த்தைக்கும் அப்படி சொல்ல போனாக்க அதுக்கு வார்த்தைகளுக்கு அதுக்கான ஒருத்தராலையும் உண்மையை புரிஞ்சுக்க முடியாது, கேயோட்டிக் ஆயிடும். ஆன்மீகம்னா ஆத்மாவை பற்றிய தெளிவு. எந்த ஆத்மான்னா என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ ஆத்மானா பரமாத்மா, ஜீவாத்மா என்று இரண்டு இருக்கிறது. பரமாத்மா நம்மளை படைத்தவர், ஜீவாத்மா மக்கள் எல்லாம் படைக்கப்பட்டவர்கள் ஜீவாத்மாக்கள். இப்படிங்கிற அந்த விஷயத்துக்குரிய அதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஓகே, இப்போ பரமாத்மானா என்ன, ஜீவாத்மானா என்னங்க சார்? படைத்தவர் பரமாத்மா. நம்ம எல்லாரும் இந்த படைக்கப்பட்ட பொருட்களை யாராவது ஒருத்தர் படைச்சிருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு பொருள் இருந்தாக்க அதை படைத்தவர் ஒருத்தருக்கணும். காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. இந்த காரணத்தினால்தான் இது நடக்குது. சுவிட்சை போட்டால் லைட் எரியும். லைட் எரியுறது சுவிட்சை போட்டதுனால. அப்ப சுவிட்சை போடணும்னா யாரு போட்டா? அப்ப போட்டதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? அப்ப அதே போல நாமெல்லாம் இந்த உலகத்துல இருக்கோம்னா யாரால அப்படின்னு ஒண்ணு இருக்கணும், ஒரு காரணம் ஒண்ணு இருக்கணும், அதை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கணும். அந்த அவர் தான் பரமாத்மா. இது யாரும் என்ன வேணா பேர் வச்சுக்கணும். சனாதன தர்மத்துல இந்த பிரம்மம்னு சொல்றோம், பரபிரம்மம், பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த பரமாத்மா தான் எல்லாரையும் படைத்தவர். ஜீவாத்மா கூடிகள், மற்ற எல்லாரும் படைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஜீவாத்மா. ஜீவாத்மால மனுஷங்க மட்டும் தான் வருவாங்களா, இல்ல எல்லா உயிரினமும் ஜீவாத்மா தான். எல்லா உயிரினங்களும், அது புழுவிலிருந்து மனிதன் வரையில எல்லா உயிரினங்களும், கண்ணு தெரியாத பூச்சிகள் எல்லாமே ஜீவாத்மா தான். அப்ப ஜீவாத்மா அப்ப இதெல்லாம் நான் அப்பெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒன்னு ஒரு ஆத்மானு தான் நம்ம பார்க்கணும். அதுதான் ஆன்மீகம். எல்லாத்தையும் சமமா பார்க்கணும்னு சொல்றாங்க இல்லையா? சமநிலையில எல்லாரையும் பாவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே. எப்படி பிறப்புக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? அது அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வேற அர்த்தம் சொல்றாங்க எல்லாருமே. அப்ப இதுதான் உண்மையான அர்த்தம். திருவள்ளுவர் சொன்னது ஆத்மாவை பற்றிய அறிவு தான். பிறப்பு என்பது எல்லா ஆத்மாக்களுக்கும் உண்டு, பிறப்பு ஒக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லல. பரிமேல் அழகர்ன்ற ஒருத்தர் எழுதியிருக்கார். எல்லா உரைகளிலுமே சிறந்த உரையாக ஆன்றோர்களால் சான்றோர்களால் போற்றப்படக்கூடிய உரை பரிமேல் அழகர் உரை. இந்த பரிமேல் அழகர் உரையில சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகளைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய கோட்பாடுகளை சொல்லியிருக்கிறார்னு தெளிவா சொல்றாரு. அதனால அந்த இடத்துல அவர் சொன்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா. நான் மற்றவன் மாதிரி பாதி குரல் சொல்ல மாட்டேன், முழுசா சொல்லுவேன். பாதி சொன்னதான் பிரச்சனை. அது ஏன்னாக்கா அப்பதான் பாதி உண்மையை சொல்லலாம் இல்லையா? பாதி உண்மை நான் இன்னும் 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். ஹாஃப் ட்ரூத் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கம்ப்ளீட் லை அப்படின்னு சொல்லுவாங்க. அறகுறை உண்மை முழு பொய்யோட மோசமானது. ஆனா இதெல்லாம் இந்த அறகுறை உண்மை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லும்போது இப்படி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க கேட்கணும் கேள்வி. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப பெரிய, எப்படி ஒரு ஆட்டோடைய பிறப்பும் மாட்டோடைய பிறப்பும் மனிதனுடைய பிறப்பும் ஒன்னா இருக்கும்? பிறப்புன்றது மனிதனுக்கு மட்டும் தானா? எல்லா உயிரினங்களுக்கும், புழுல இருந்து பூச்சியில இருந்து எல்லாத்துக்கும் பிறப்பு இருக்கு இல்லையா? அப்ப புழு பூச்சியெல்லாம் நம்ம மதிக்கிறோமா? இந்த இடத்துல சமமா மதிக்கிறோமா? சமமா மதிக்கலன்னு தெரியுது இல்லையா? அப்போ இவர்கள் சொல்லப்படி பார்த்தாக்க பிறப்பிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. புழுவுக்கும் பூச்சிக்கும் பறவைக்கும் விலங்குக்கும் மீனுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி பயன்படுத்தும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு மட்டும் சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதோட முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவு ஏற்படும். சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்றது இரண்டாவது பாகம். இது நான் திருவள்ளுவர் என்ன சொன்னான்றதை நான் சொல்றேன். அரசியல்வாதிகள் அதை எப்படி வேணா திருப்பி சொல்லிக்கலாம், அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஆன்மீகம்னு சொல்றதுனால ஆரம்பிச்சதுனால திருக்குறளே ஆன்மீகத்தை சொல்றது தான் அவர் சொல்லு. எப்படி வாழ்க்கையை நடத்தணும், இந்த ஆன்மா எப்படி வாழ்ந்து எப்படி கரை தேர வேண்டும், இம்மைக்கும் 7 பிறவிக்கும் மறுமைக்கும் அப்படின்னு எல்லா வார்த்தைகளும் இருக்கு. 7 பிறவி, இம்மை, மறுமை என்ற அப்படின்லாம் ஒத்துக்கிறார். அப்போ இது ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கூடிய புஸ்தகம் தான் அது. இல்வாழ்க்கை, அதனாலதான் இல்லறம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் நிறைய அதிகாரங்கள் இருக்கு. அதுல
எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லி கடைசியில் அவங்க எங்கே கொண்டு போய் போறாரு, நீ வந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய வழியை காமிக்கிறார். அறம்பொருள் இன்பம், வீடு சொல்லலை அவர், அறம்பொருள் இன்பத்தோட நிறுத்திட்டார். அடுத்த லெவல் அது வீடு தான் இருக்கணும். வீடுனாக்கா மோட்சத்துக்கு பிறப்பில்லா ஒரு நிலை, அதுக்கு போகணுன்றது. ஆனால் இவர்கள் அரசியல்வாதிகள் என்ன வேணா வாயில வந்து சொல்லலாம். அதுக்கு தான் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் சொல்றதெல்லாம் சரியா இருக்குன்னா ஏற்றுக்கலாம், தவறாக இருந்தால் திருத்தணும். இப்போ நான் ஒரு டாக்டர்னு வச்சுங்களேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கிட்ட வர்றீங்க, இல்லை கூட்டிட்டு வரீங்க, நீ ஊருக்கு இந்த உடம்பு வயிறு வலி அப்படின்னாக்கா அவருக்கு ஏதோ இந்த விவாதம்னு நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிறது சப்போஸ் நீங்கள் எங்கிட்ட சொல்லலாமா, சொன்னால் நான் ஏற்றுப்பேனா? நீங்கள் டாக்டராக தான் ஏற்றுப்பேன், நீங்கள் டாக்டர்லாம் நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் டாக்டரா நீங்கள் டாக்டரான்னு கேட்போமா? அதே போல் ஆன்மீகவாதி சொல்கிறதான் நீங்கள் ஏற்றுக்கணும். அரசியல்வாதி எப்படி ஆன்மீகவாதி ஆகணும்? ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இருக்கிற பெருவாரியான அரசியல்வாதிகள் அவர்களுக்கு ஆன்மாவை பற்றின ஞானமே இல்லை. இருந்ததுனாக்க இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த ஆன்மீகம் எடுத்துட்டோம். இப்போ ஆன்மா பற்றி சொல்லுங்க. நீங்கள் ஒரு ஆத்மான்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆத்மா அப்படின்னா என்ன? இப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர், அந்த ஒரு அதுதான் நீங்கள் ஆத்மான்னு சொல்கிறீங்களா? அந்த ஆத்மா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ். நான் என்பது ஆத்மா. நான் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ஆத்மாவை குறிக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம் நான் சொன்னாக்க? நம்ம உடம்போடு சேர்த்து சொல்றோம். நம்மளை அது இந்த உடம்ப சொல்றோம்னு நினைக்கிறோம் நம்ம. அப்படி ஆனா நம்ம நினைக்கிறோமே தவிர நாம சொல்லும்போது கூட நாம் அப்படி நம்மளுடைய வார்த்தை பிரயோகங்கள் அப்படி இல்லை. என்ன சொல்லுவேன்? இது என்னுடைய கைன்னு சொல்லுவேன், என்னுடைய கண்ணாடி, என்னுடைய அங்கவஸ்திரம், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய புத்தகம், இப்படிதான் நம்ம சொல்றோம். ஆமா. இப்போ என்னுடைய அப்படின்னு நம்ம ஒரு அப்போ என்னுடைய உடம்புன்னு தான் நம்ம சொல்லுவோம். என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய தலை, என்னுடைய நான் கை, நான் கால், நான் உடம்பு அப்படின்னு நம்ம சொல்றோமா? சொல்றது இல்லையே. அப்ப சொல்றச்சு என்ன சொல்றோம்? நான் வேற உடல் வேறேன்னு தெரியுது. என்னுடையன்னு சொல்லும்போது என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லும்போது புத்தகம் வேறு, நான் வேறு அப்படின்ற ஒரு ஞானம், ஒரு அறிவு நமக்கு வருது இல்லையா? ஆமா. அப்ப என்னுடைய கையினாக்க என்ன வரணும்? கை வேறு, நான் வேறுன்ற ஞானம் தானே வரணும். ஆனா நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்? நானே கை அப்படின்னு தான் நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம சொல்றச்ச கூட அப்படி நம்ம சொல்றது கிடையாது. என்னுடைய குரல், என்னுடைய பார்வை, என்னுடைய கண், என்னுடைய காது அப்படின்னாக்க நான் வேறு, இந்த சொன்னப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வேறு அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த நான் நினைச்சு அந்த உடலையே நான் நினைத்து கொண்டிருக்கிற அந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடியது தான் ஆன்மீகம். அப்ப நான்றது ஆன்மா. இந்த ஆன்மா இந்த உடலை எடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பிறவியிலே ரங்கராஜனாக இருக்கிறது, நீங்க இந்த பிறவியிலே தேன்மொழியாக இருக்கிறீர்கள். அப்போ இந்த பிறவி நீங்க சொல்லும் பொழுது அந்த ஆத்மா அப்ப அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுதான் சனாதன தர்மமே சொல்றது. பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு என்கிற இந்த சுழற்சியிலே நாம் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். அதிலே இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். இந்த பிறப்பு இறப்பு நிலை, ஒரு பிறப்பு இருக்கும், பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கும், இறப்பு இருந்தா பிறப்பு இருக்கும், பிறப்பு இருந்தா அதுக்குதான் முற்பிறவி மறுபிறவி என்ற கோட்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. இந்த பிறப்பு இறப்பு இருக்கிறதுனால்தான், ஏன்னா பிறந்ததுனால தானே நம்ம இன்பம் எல்லாம் வருது. நம்ம சில சமயம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவே பச்சை மிளகா குடிச்சுட்டாக்க ஐயோன்னு கஷ்டப்படுறோம், கண்ணெல்லாம் தண்ணி எல்லாம் வருது. அது மாதிரி ஏதோ பல விஷயங்கள் சொல்லலாம். நமக்கு பிடித்த விஷயத்தை செஞ்சாக்க சந்தோஷம் வருது, பிடிக்காத விஷயத்தை செஞ்சாக்க கஷ்டம் வருது. நம்ம நல்லா ஓட முடிஞ்சுனாக்கா ஐயா நல்லா சந்தோஷமா ஓடுறோம், உடம்புக்கு வந்துருச்சுன்னா கஷ்டப்படுறோம். அப்போ சுகமும் துக்கமும் மாறி 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 ஒருவனுக்கு வருகிறது. காத்தால ஒரு வேளை பார்த்தாக்க நல்லா வெயிலா இருக்கு, ராத்திரி பார்த்தா ரொம்ப குளிரா இருக்கு. குளிர் பிடிக்கல, நமக்கு பிடிக்கல. படக்கத்துல இருக்கவங்களும் குளிர் பிடிக்கும். நமக்கு இங்கேருந்து கொஞ்சோண்டு குளிர் கம்மியாச்சுனாலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் ஐயோ ஸ்வெட்டரை தூக்கி போட்டுக்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதனால ஒரு நாளுக்குள்ளேயே பல விதமான இன்ப துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். இன்ப துன்பங்கள்னா ரொம்ப ஒஸ்ட் இன்பம் ஒஸ்ட் துன்பம்னு இல்லை, பிடித்தது பிடிக்காதே இன்ப துன்பம் தான். இந்த இன்ப துன்பம் எதனால வருது அப்படிங்கிறத ஆராய்ந்து இது இந்த பிறப்பினால வருது அப்படின்றது தெரிந்து, இந்த இன்ப துன்பங்கள் இல்லாத நிலை எனக்கு இருக்கணுமே, இன்பமே இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. துன்பம் இல்லாத நிலைன்னு எல்லாரும் வேணும், எல்லாரும் கேட்டுருவா எனக்கு துன்பம் வேண்டான்னு, கடவுளே எனக்கு துன்பமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். நம்ம எனக்கு இன்பம் வேண்டான்னு யாராவது சொல்லுவானா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், பிரிக்க முடியாது. அப்ப இன்பம் வேண்டான்னு சொன்னாக்கா துன்பமும் வேண்டான்னு சொல்லணும், இன்பம் வேணும்னு சொன்னாக்கா துன்பமும் வேணும்னு ஏத்துக்கணும். அந்த பக்கம் நமக்கு இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்பவுமே இன்பமா இருக்கணும், துன்பமே எனக்கு வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால்தான் இன்னும் நிறைய கஷ்டங்கள் நமக்கு வருது.
அப்ப இந்த கஷ்டங்கள் இல்லாம இருக்கணும்னாக்க இது ரெண்டுமே வேண்டான்ற ஒரு நிலையை அடைய வேண்டும். இந்த நிலையைத்தான் மோட்சம் என்று சொல்கிறார்கள். அது எப்படி இப்ப சிம்பிளா சொல்ல முடியுது? இன்பமும் வேண்டாம் இல்ல துன்பமும் வேண்டாம்னு இரண்டுமே இல்லாத ஒரு நிலையை அடையணும்னு சொல்றீங்க. அதுக்கு ஏதாச்சும் உதாரணம் சொல்ல முடியுமா? அது எப்படி பாசிபிள்? அதுதான் நம்மளுடைய முயற்சி. இந்த ஆன்மாவுடைய முயற்சி அதுதான். இன்பம் இல்லாத துன்பம் இல்லாத மோட்ச நிலையை அடைய வேண்டும் என்பது இதோட முயற்சி. அது எப்படி பண்ணணும்னு நீங்க கேட்கணும். அது பாசிபிளான்னு கேட்கக்கூடாது, எப்படின்னு கேட்கணும். பாசிபிள் இருந்தால் தான் எழுதியிருக்காங்க. ஓகே, பாசிபிள் இல்லாம எப்படி இருக்க முடியும்? பாசிபிளா இருக்கிறனால தான் எழுதியிருக்கு. இல்லாத எழுத முடியும். ஆகாயத்தாமரை அப்படின்னு ஒண்ணு இருக்கா? நம்ம சொல்றோம் இன்னைக்கு அந்த எல்லா இடத்துலயும் தேங்கி இருக்கிறது பேர் ஆகாயத்தாமரைன்னு. ஆகாயத்தாமரை அதுக்கு வேற ஏதோ ஒரு பேரு, ஆனா ஆகாயத்தாமரைன்னு வச்சிருக்காங்க. ஆனா சாஸ்திரங்கள்ல சொல்றதுன்னா ஆகாயத்தாமரைன்னு ஒரு பலர். ஆகாயத்துல எங்க தாமரை வளரும்? குதிரை கொம்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இல்ல இல்லையா? இல்லாததை எழுத முடியாது, இருக்கிறத தான் எழுத முடியும். அப்போ இன்பம் துன்பம் இல்லாத நிலை என்று ஒன்று உள்ளது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்மளுடைய ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அது மோட்ச நிலை. இந்த மோட்சன்றதே வேற வேற சம்பிரதாயங்கள் வேற வேற மாதிரி சொல்றாங்க. ஆனா எல்லாமே ஒன்னே ஒண்ணு ஒத்துக்கிறாங்க, பிறப்பிறப்பு இல்லாத நிலை அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அத்வைத்தம் ஒரு மாதிரி சொல்லும், துவைத்தம் ஒரு மாதிரி சொல்லும், விசிஷ்டாத்வைத்தம் ஒரு மாதிரி சொல்லும், சைவம் ஒரு மாதிரி சொல்லும். ஆனா எல்லாரும் பிறப்பிறப்பு இல்லாத நிலையை எடுக்கணும்ன்றது சொல்றாங்க. அந்த நிலைக்கு போகணும்னாக்க அப்ப பிறப்பு எதனால வருதுன்றது தெரிஞ்சுக்கணும். இப்ப எவ்வளவு கேள்வியா வருது பாருங்க. அதான் சார், இப்போ பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலைனா அந்த நிலையோட அதுக்கு உருவம் இருக்கா, எப்படி இருக்கு, அது எங்க இருக்கு, எப்படி சிந்திக்கும் கேள்வி வருது இல்ல. இப்ப நம்ம இருக்கிறதுனால, நம்ம உடம்பு இருக்கிறதுனால பேசுறேன், நீங்க பேசுறீங்க, காது கேட்குது, நம்ம வீடியோல பாக்குறோம். அப்போ ஆத்மா அப்படி எடுத்துட்டாலோ இல்லை நீங்க மோட்சம் சொன்னாலோ பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு நிலைனா அங்க என்ன இருக்கா, சுத்தி என்ன இருக்கா, அதுக்கு என்ன தெரியும்? அந்த நிலையிலையும் உங்களுக்கு ஒரு உருவம் உண்டு. இந்த ஆத்மாவால தன்னால் இயங்க முடியாத உடல் இருந்தா தான் இயங்க முடியும். அப்போ பிறப்பிறப்பில்லாத மோட்ச நிலைக்கு போனாலும் அங்க நமக்கு ஒரு உடல் கொடுக்கப்படும். அந்த உடல் மூலியமா தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த பிறப்பிறப்பில்லாத மோட்ச நிலையிலே எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. போனவர்கள் திரும்பி வரமாட்டார்கள்னு சொல்றது. போனவர்கள் திரும்பியே வரமாட்டாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அந்த பிளேஸ் மோட்சம் அடைஞ்சு போக மோட்சம்ன்றது பிளேஸா அப்படின்றது டிபேட் இருக்கு. அது நிறைய இருக்கு. சில பேர் பிளேஸ்ன்னு சொல்றாங்க, சில பேர் ஒரு நிலைன்னு சொல்றாங்க. இது ஒரு சம்பிரதாயம் வேறுபடும். ஆனா சொல்றேன், நமக்கு இந்த லெவல்ல முதல் ஆரம்ப பாடத்துல என்ன தெரியணும்னாக்க, பிறந்தால் நமக்கு இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருகிறது. பிறந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கிறது, இறந்தால் பிறப்பு என்று ஒன்று உண்டு. இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் நம்மளுடைய செய்கைகள். ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாக்க நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது, கெட்ட விஷயத்தை செஞ்சாக்க பாவம் கிடைக்கிறது. அப்ப எது நல்ல விஷயம்ன்ற கேள்வி வரும், எது கெட்ட விஷயம்னு கேள்வி வரும். கேள்விகள்ல பிறந்ததுதான் இந்த ஆத்மா ஞானம். இந்த ஆத்மா ஆன்மீகம்ன்றது இந்த கேள்விகள், இந்த கேள்விகளுக்கான விடைகள். இதை அப்படியே பேசிட்டே இருக்கணும். இது பேச அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இதை எது நல்ல விஷயம் எடுத்துக்க முடியும், எது கெட்ட விஷயம் எடுத்துக்க முடியும். அப்ப யாராவது ஒருத்தர் சொல்லணும். யாராவது சொல்லணும்னா யார் சொன்னாலும் கேட்போமா? அம்மா சொன்னாக்க நம்ம சொன்னதுக்கு தான், அம்மா அப்பா சொன்னாக்க நம்ம நன்மைக்குத்தான் சொல்லுவார்கள்னு பொதுப்படையாக இன்னைக்கு இருக்கிற நிலைமை மாறி போச்சு. ஆனா பெருவாரியான மக்கள் பெற்றவர்கள் பிள்ளையின் நலனுக்காகத்தான் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லல சந்தேகப்பட வேண்டாம் இல்லையா? அங்க போகாத, உனக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாக்க போகாம இருக்கிறது நல்லது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இவர்களுக்கு பேர் ஆப்தர்கள்னு பேர். எங்களுடைய சம்பிரதாய பாஷையில சொல்ல ஆப்தர்கள். ஆப்தர்கள்னாக்க நம்மளுடைய நன்மையில் நலன் விரும்பிகள், நம்ம நன்மையிலே உண்மையான நலன் விரும்பிகள். நம்ம குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரலாம் நமக்கு. அப்போ நாம யார்கிட்டயா போய்கிட்டு கேட்டாக்க நமக்கு தெளிவு கிடைக்கும். நம்ம குடும்பத்துல யாரையா வச்சிருப்போம், இல்லை தெரிந்தவர்கள் யாரா வச்சிருப்போம். இவர்கிட்ட போய் சொன்னாக்க நம்மளுடைய பிரச்சனை என்ன, நமக்கு என்ன கஷ்டங்கள் ஒரு வழி காமிப்பார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம வச்சிருப்போம். அந்த ஒருத்தர் தான் அந்த நலன் விரும்பி ஆப்தர். அப்படி யார் ஆப்தர்னு பார்த்தாக்க வேதம். வேதத்தை இன்னார் ஏற்றல, அதனால அதுல ஒரு பயஸ் இருக்காது. அதுல ஒரு எனக்கு வேணும் வேணாங்கிற ஒரு நிலை இருக்காது. ஏன்னா மனிதனை ஏற்றினா தானே அது எனக்கு வேணுங்கிறத எழுதுவேன், வேணாங்கிறத விடுவேன், எனக்கு நான் என்னுடைய கருத்துக்களை திணிப்பேன் அப்படிலாம் வரும். வேதம் என்றது அப்பௌருஷேயம்னு சொல்றது. எந்த ஒரு புருஷனாலும் ஏற்றப்படவில்லை, அது எப்பொழுதுமே இருக்கு, சனாதனமாக இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயம் எதை பத்தி பேசணும்? எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தான் பேசணும். கரெக்டா? சனாதனத்துக்கு நிறைய பேர் நிறைய அர்த்தம் சொல்றாங்க இல்லையா? எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுவது வேதம். அது எந்த விஷயத்தை பத்தி பேசுறது? ஆத்மாவை பத்தி பேசுறது. ஆத்மா எப்பொழுதுமே இருக்கிறது. மனிதன் எப்பவுமே இருக்கானா? இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ரங்கராஜன் இருப்பேன். உயிர் படுத்தினா இல்லை. ஆனா ரங்கராஜனுக்குள்ள இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மா எப்பயுமே இருக்கும். அது வேற ஒரு உடல் எடுத்திருக்கலாம்,
அது மோட்சத்துக்கு போயிருக்கலாம், சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம், நரகத்துக்கு போயிருக்கலாம், எங்கெங்கேயாவது போயிருக்கலாம், திருப்பி இங்கே வந்து பிறக்கும். இப்படிங்கிற இந்த ஞானம், இந்த ஒரு சப்ஜெக்ட் இல்லை, இந்த சப்ஜெக்ட் பேசுகிறோம் இல்லையா, இந்த சப்ஜெக்ட் மொத்தம் தான் ஆன்மீகம். அப்போ ஓகே, ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பத்தில் ஒருத்தர் தவறுறாங்க, அப்படி பார்க்கும்போது எவ்வளோ துக்கமாக ஆயிடுது. அப்போது அந்த ஒரு ஒரு உறவினர் ஒருத்தர் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பு போயிடுது, அந்த ஆத்மா மட்டும் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த ஆத்மா வந்து மீண்டும் அந்த உறவை தேடி வருமா, உறவோடு இருக்குமா, இல்லை வேறு எங்கேயோ இருக்குமா, எத்தனையோ கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் உண்டு. இந்த உடலை விட்டு போகும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பந்தத்தையும் விட்டுட்டு போயிடும். சம்பந்தமே இருக்காது. என் புள்ள, எங்கள் அப்பா, ஏன்னா போகும்போது யார்கிட்ட சொல்லிட்டு போறாளான்னு, நான் போறேன்னு சொல்லிட்டு போறாள் யாராவது? உங்களுடைய பிடித்தமான மனைவி, கணவன், தந்தை, தாய், மகன், யார்கிட்டையும் எதையும் சொல்ல போறது இல்லை. இந்த உடலுக்கே தெரியாது ஆன்மா பிரிய போறதுன்னு, யாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகாது. ஆன்மா போகணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா போயிடும். இந்த உடல் தனக்கு இனிமேல் பிரயோஜனம் இல்லை என்று அது தெரிந்து கொண்டால் யாரையும் கேட்காது, யாரையும் சொல்லாது, கிளம்பி போயிடும், உயிர் போயிடும். அப்ப அப்படி இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு இந்த உடல் ஒட்டா வரும். அதுதான் சொல்றாரு பகவத்கீதையில, இந்த மாதிரி உடல் ரீதியான ஒரு உறவு என்று நினைக்காதே. பகவானுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு தான் நிரந்தரமான உறவு. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற உறவு தான் நிரந்தரமான உறவு. அந்த உறவை நீங்க நினைத்து பார். அதை பார்த்து, ஏன்னா எந்த ஜென்மமா இருந்தாலும் அந்த உறவு மாறாது. படைத்தவன் தானே, படைக்கப்பட்டவன் தானே, எந்த உயிரா இருந்தானே இல்லையா? அதனால இந்த பிறவியில எனக்கு அப்பா, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கை, அக்கா அப்படின்ற இந்த பந்தங்கள்ல இருந்து விடுபடு. ஆனா யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அங்க வந்துட்டு கனி கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு 3 மாசம் முடிச்சுட்டு போய் கேட்பாங்க இல்லையா? இறந்தவங்க வந்து சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் எப்படி சார்? அது என்ன சார்? இதெல்லாம் நம்பிக்கைகள். சில நம்பிக்கைகளுக்கு ஆதாரம் இல்லாத நம்பிக்கைகள் பல இருக்கு. அந்த ஆதாரம் இல்லாத நம்பிக்கைகள் தான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைன்றதுனா ஆதாரம் இல்லாமல் ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து இதனால இது நடக்கும் என்று நினைப்பது மூட நம்பிக்கை. ஆனா இந்த காரணத்தினால இது நடப்பதுன்னா பகுத்தறிவு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்து போச்சுன்னாக்க, ஆன்மீகம் என்றாலே மூட நம்பிக்கை, ஆன்மீகத்தை எதிர்த்து நாஸ்திகம் பேசினாலே பகுத்தறிவு அப்படின்னு ஆயிடுச்சு. எப்படி நேர்மாறா போயிடுச்சு பாருங்க இல்லையா? எது பகுத்தறிவுனாக்க, இதெல்லாம் இப்படி இவ்வளவு பாகுபாடு இருக்கிறது, இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குன்றதை தெரிந்து, நான் ஆத்மா என்று புரிந்து, இந்த ஆத்மா போகக்கூடிய நிலை என்னன்றதை தெரிந்து கொண்டு அந்த வழியில போகிறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இந்த உடம்பு நான் இல்லை, பகுத்தறிகிறேன், ஆன்மா வேறு உடல் வேறு என்று பகுத்தறிகிறேன் அப்படிங்கிற ஞானத்தை நம்ம புகட்டுறது பேர் தான், அதான் ஆன்மீகம் செய்யறது, அதான் பகுத்தறிவு. மூட நம்பிக்கை தான் இன்னைக்கு பெருவாரியா இருக்கு. என்ன நடக்கிறாங்க, எனக்கு இந்த வீட்டில் இங்க பாத்ரூம் இருந்தா எனக்கு உடம்புக்கு வருது, அங்க பாத்ரூம் இருந்தா எனக்கு ஏழ்மை வருது, அங்க பாத்ரூம் வந்தா எனக்கு சண்டை வருது. இப்போ எந்த பக்கத்துல ஏன் பாத்ரூம் வைப்ப? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப அது வந்து பகுத்தறிவா நம்ம யோசிக்கணும். இதுதான் மூட நம்பிக்கையை பகுத்து ஒழுங்கா யோசி. இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீ அதாவது அதுக்காக வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். எங்க கிச்சன் வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே பாத்ரூம் வைக்கிறதுன்றது முட்டாள்தனம். அது யாருக்கு வேணா தெரியும். அது அப்படி வைக்க முடியாது. ஆனா என்னன்னா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட். இன்னைக்கு எல்லா ஃபிளாட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிச்சன், இந்த பக்கம் பாத்ரூம், அங்கப்புறம் பெட்ரூமும் பாத்ரூமும் ஒன்னா இருக்கு. வியாதி எங்கேருந்து வருது? அங்கே என்ன வருது? அப்போ இன்னைக்கு வாழும் முறையே, நகரங்களில் வாழும் முறையே பல வாழ்க்கை முறைகள் மோசமாகத்தான் இருக்கிறது. நமக்கு என்ன செய்யறோம்னு தெரியாம அப்படி வாழ்ந்துட்டு வியாதியெல்லாம் நீங்களே வர வச்சுக்கிட்டு அதுக்காக செலவு பண்ணிட்டு அப்புறம் எனக்கு பணம் வரல, இது வரலன்னாக்க யாருடைய தவறு? உங்களுடைய தவறு. உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. நீங்க ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டியது இது காமன் சென்ஸ் இல்லையா? பொது அறிவு. சமையலறையும் கழிவறையும் பக்கத்துல இருக்கிறான்றது பொது அறிவு. இதுக்கு என்னத்துக்கு ஜோசியம் வேணும் எனக்கு? ஓகே, அந்த டாபிக் இருக்கட்டும் சாமி. இப்போ ஒரு சின்னதாக நமக்கு அடிப்பட்டா வலிக்குது இல்லையா? அந்த உணர்ச்சி உடம்புக்கு தெரியுது. அந்த வலியை உணர்றோம் பார்த்தீங்களா? அந்த ஃபீலுக்கு வந்து உடம்போடுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆத்மா கஷ்டப்படுது? ஆத்மாவால தான் உணர முடியும், உடம்பால உணர முடியாதுன்றதுக்கு நம்ம ப்ரூஃப் இருக்கு. அடிபட்டா வலிக்கிறதுன்றது எப்போ? உயிர் இருக்கிறச்ச. உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடலால உணர முடியுமா? அதே அடிபடும். ஒரு கல் எடுத்து நீங்க என்ன அடிக்கிறீங்க, இப்போ எனக்கு வலிக்கிறது, என் உயிர் போயிடுத்து, உடம்பு மட்டும் நடக்கு, அது மேல கல் அடிக்கிறீங்க, வலிக்குமா? அப்ப வலி யாருக்கு? ஆத்மாவுக்கு தான் வலிக்கு. அதுதான் அந்த வலிங்கிறது தான் நான் துக்கம்னு சொல்றேன். நீங்க வலிக்கிறதுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த வலிக்கிறது தான் துக்கம். அது அந்த ஆத்மாவுடைய உணர்வு. அந்த ஆத்மா அனுபவிக்கிறது. இதை அனுபவிக்க கூடியது ஆத்மா. உடல் அனுபவிக்க வேண்டும் என்றால் இறந்த பிறகு அனுபவிக்கணும் இல்லையா? இறந்த பிறகு அனுபவமே இல்லையே. புரியுறதா?
புரியுது. ஸோ இப்போ அந்த ஆத்மா வந்து ஏதோ ஒரு வடிவில் தானே வெளியாகும். படத்துலலாம் பார்ப்பாங்க டக்குன்னு அது கிராஃபிக்ஸ் இருக்கும், அது விடுங்க. பட் நான் கேட்குறேன், அப்படி பார்க்கும்போது ஆனால் ரியல் லைஃப்பில் கூட எங்கேயாச்சும் நம்ம போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சுழல் காற்று வரும், பார்த்துருக்கீங்களா? ஊர்லலாம் சொல்லும் போது அது வந்து ஒரு பேய் காற்று வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இதுக்கு நோ கமெண்ட்ஸ். தெரியாதனால அப்படி சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆத்மாவுக்கு அது ரொம்ப சூக்ஷ்மமானதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு நுண்கிருமிகள்லாம் இங்க எவ்வளவோ இருக்கு. இப்போ நம்ம பேசுறச்ச எவ்வளவோ நுண்கிருமிகள் இங்க இருக்கு இல்லையா, கண்ணுக்கு தெரியல. அந்த நுண்கிருமியை விட சிறியது ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. அதனால அதை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அது போகிற சமயத்துல கிராபிக்ஸா போகிறதுன்றதை காமிக்கிறதுக்காக சினிமால அந்த மாதிரிலாம் படம் போடுறாங்களே தவிர, நீங்களே சொல்றீங்க அது சுழற்காற்றுன்றது தெரியுது உங்களுக்கு. இந்த ஞானம் வந்துட்டு இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னாக்க, இருட்டா இருக்கு ஒரு இடத்துல, அங்க ஒரு பாம்பு இருக்கா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஐயோ பாம்புன்னு பயப்படுறீங்க. ஆனா ஒரு லைட்டை போட்ட உடனே அது கயறுன்னு தெரிஞ்சு போயிடுது. பாம்பு இல்ல, ஒரு கயிறு தான் பாம்பு மாதிரி நமக்கு தோற்றம் அளித்திருக்கிறது. இங்க குற்றம் வந்து தோற்றத்துல இல்ல, அந்த பொருள் இல்ல தோற்றத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. அப்ப அந்த வெளிச்சம் வந்தா உண்மை தெரிகிறது இல்லையா, அந்த வெளிச்சம் தான் ஞானம். அந்த ஞானம் வந்தா அது உண்மை என்ன, அது பாம்புனாக்க பாம்புன்னு தெரியும், கயிறுனாக்க கயிறுன்னு தெரியும். சில பேர் கயிறு நினைச்சுன்னு பாம்பை தூக்கிடுவாங்க. அதுவும் நடந்திருக்கு. பாம்பு நினைச்சு கயிறு, சின்ன வயசுல நானே பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? சோ அந்த பாம்பு நினைச்சு கயிறு தூக்கிடுவாங்க, கயிறு நினைச்சு பாம்பு தூக்கிடுவாங்க. அதை மாத்தி நடக்கும். அது மாத்தியும் தெரியலாம். காணல் நீர் சொல்றோம் அப்படின்னு ஒரு நீரே கிடையாது. தூரத்துல போனாக்க அந்த ரோடுல ஏதோ தண்ணி இருக்கா மாதிரி இருக்கு, கிட்டக்க போக போக அது இல்லை அப்படின்னு, அதுக்கு பேர் காணல் நீர்னு சொல்றோம். அதனால இந்த ஞானம் கிடைக்கிறது இல்லையா, இந்த எது உண்மை அறிவு அப்படின்ற ஞானம் கிடைக்கிறது, அதான் ஞானம்னு அதான் சொல்றோம். இந்த ஞானம் கிடைத்தால் அஞ்ஞானம் ஓடிவிடும், தவறான புரிதல்கள் கெட்டு போய்விடும். அந்த தவறான புரிதலை போக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. நமக்கு புரியாதது, நமக்கு தெரியாத வெளிச்சம் போட்டு காமித்து இது இன்னதுன்னு நமக்கு பிரித்து காமிக்கிறது. உடல் வேறு உயிர் வேறு, ஆன்மா வேறு உடல் வேறு. இந்த உறவுலாம் நமக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு நான் எனக்கு அப்பாவா பிறந்திருக்கேன், எனக்கு அப்பா அவர் பிறந்திருக்கார். அடுத்த ஜென்மத்துல நான் அவருக்கு அப்பாவா பிறக்கலாம், நான் பன்னியா கூட பிறக்கலாம், நான் கழுதியாவும் பிறக்கலாம், நான் கல்லாவும் பிறக்கலாம், நான் மண்ணாவும் பிறக்கலாம். அது என்னுடைய கர்ம பலன். இல்லை நான் மோட்சத்துக்கும் போகலாம். ஓகே, ஒரு விதமான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. இதில் கடைசியாக ஒரே ஒரு கேள்வியை வைக்கிறாங்க சார். இந்த வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்பம் இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாமே கலந்து வருது. இன்பம் எப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க, துக்கம் மட்டும் தாங்க முடியாமல் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுது. அப்போது அந்த துக்கம் அப்படி வரும்போது ஒரு ஆத்மாவா வந்து எப்படியெல்லாம் உணர்ந்துக்கணும், எப்படி டேக்கிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஜென்ரலாக இது வந்துட்டு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம், எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த கஷ்டங்கள் அப்படி வரும்போது எப்படி தாக்கு பிடிச்சு வரணும், சிம்பிளாக சொல்ல முடியும்? இதுதான் பகவத்கீதை தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதை ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம். என்ன சொல்றார், பற்றுனாலதான் உனக்கு இன்ப துன்பம் வருது. ஒரு பற்று இருக்கு, ஒரு இடத்து மேல ஒரு ஈடுபாடு இருக்கிறது, அதனாலதான் நமக்கு இன்பம் இருக்கு. இப்போ ரோட்ல போறோம், நிறைய பாக்குறோம் ஆக்சிடென்ட், நமக்கு அவ்வளவா ஒன்றும் யாரோ போயிட்டான்னு பாவம் வருத்தப்படுறோமே தவிர கண்ணில் தாரை விட்டு அழறது கிடையாது. ஆனா நம்ம சொந்தத்துல யாராவது சின்ன அடிபட்டுட்டாலே, ஐயோ இப்படி அடிபட்டுட்டே, உடம்பு வந்துட்டே, ஜுரம் வந்துட்டே, போ டாக்டர்கிட்ட போலாமா, அங்க போலாமா இழுத்துன்னு ஓடுறோம். ரோட்ல பத்திர படுத்தானே தெரியல. அப்ப ஏன் அதுவும் உயிர் தானே, இதுவும் உயிர் தானே, ஏன் நான் வேற பாக்குறேன் அப்படின்னா பற்று இல்லை அவர் மேல. அவர் யாரும் எனக்கு தெரியல, இங்க பற்று இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு செல்போன் வாங்கணும், ஐபோன் வாங்கணும் ரொம்ப ஆசை, பணம் இல்லை, ஆசை மட்டும் இருக்கு. பணம் கிடைக்கிறது, அதுக்கான பணம் எனக்கு வரலன்னா என்ன ஆகுது, அது கிடைக்கலையேன்னு கோபம் வருது. அதை அணுகக்கூடிய, எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்கிற ஒரு ஊந்துதல் வருது. அப்போ கெட்ட விஷயங்கள்ல அவங்க இறங்குறாங்க. அதை எப்படியா திருடி பண்ணலாமா, இல்லை ஏமாத்தி எடுக்கலாமா அப்படின்ற புத்திகள்லாம். இதெல்லாம் ஏன் காரணம், அந்த பற்று இருக்கிறதுனால. அப்ப அந்த பற்றை விட்டால் இந்த இன்ப துன்பங்கள் உங்களுக்கு வாரா. அப்படிதான் சுலபமா தான் சொல்ல முடியும், பழகிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சுலபமா கேட்டீங்க, சுலபமா சொன்னேன். ஆனா பழகிறது சுலபமானு கேட்டாக்க அது சுலபமே கிடையாது. இல்ல, பல நேரங்கள் இந்த கேள்வி ஏன் வந்ததுன்னா, பல நேரங்கள்ல எனக்கே சில கேள்விகள் வரும்போது நான் இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். எனக்கு எதோடமே கம்பேர் பண்ணவே கூடாதுன்னு நினைப்பேன். அமைதியா இருக்க தோணும், அமைதியா இருக்கிறோம், இது வந்து என்னோட ஸ்டாண்ட் எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லாரும் எடுப்பாங்க கிடையாது. பொறாமைகள் வருது, கோபம் வருது, நம்ம எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு அந்த மாதிரி தாட் போகாம, அப்படி இல்லாம ஓகே இதுதான் என்னுடைய உலகம், இது என்னால் முடியும்னு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா? இது எது சரின்னு எடுத்துக்க முடியும்? நீங்க திருப்பியும் உலக வாழ்க்கைக்குள்ளேயே மாட்டிக்கிறீங்க. ஓகே, இந்த சுழற்சியில மாற்றுறது தான் சம்சார சுழற்சின்றது. நீங்க எனக்கு இதெல்லாம் வரக்கூடாது, ஆனா நான் பாட்டு என் வழியில போகணுன்றது உடல் ரீதியான ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்றீங்களே தவிர திரும்பி உடல் இல்லாத நிலையை பத்தி நீங்க பேசல. அப்பையும் எதின் மேலேயும் ஒரு பற்று இருக்கு. இந்த பிக்கல் புடுங்கல் எனக்கு வேண்டாம், நான் பாட்டு என்னுடைய வேலையை பார்த்து நான் போறேன்னு சொல்லும் போது, நான் பாட்டு என் வேலைன்னு சொல்றேன் பாருங்க, நான் என் வேலை அப்படின்றதே ஒரு பற்று தானே. ஓகே,
இப்போ நான் அப்படின்றது என்ன, அதான் அகம்பாவம்னு சொல்றது. என் வேலை அப்படின்றது என்னுடைய மமகாரம், என்னுடையதுன்ற ஒரு பற்று இருக்கு. நீங்க மனுஷன் மேல பற்று வைக்கலாம், வேலை மேல பற்று வைக்கிறீங்களே, அதுக்கு தான் நான் ஒரு செல்போனை சொன்னேன். பிள்ளை தாயாரை பற்றியும் வச்சுக்கலாம் இல்லாம பொருட்கள் மேலேயும் நமக்கு பற்று இருக்கிறது. அதனால தான் என் பக்கத்து வீட்டுல என்னுடைய நிலத்தை எடுத்துட்டான் அப்படி. இதெல்லாம் இந்த டெம்பரரி ஒர்க்கு. பர்மனன்ட் லைஃப் வேற ஒன்று இருக்கு. இந்த பர்மனண்டா இருக்கிறது என்னது? நிரந்தரமாக இருக்கக்கூடியது ஆன்மா. சனாதனம் என்றால் என்னன்றது எல்லாரும் என்ன சொல்றாங்க? அழியாதது, மாறாதது. என்னது அது? ஆத்மா. சனாதனமாக இருக்கக்கூடியது என்னது? ஆத்மா தான் மாறாமல் அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதை சொல்றது. இல்ல இந்த நேரத்துல ஒரு கேள்வி வருது, அரசியல் கலக்கிற மாதிரி இருக்கு. அரசியலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லையே, சொல்லுங்க. இல்ல சனாதன ஒழிப்பு மாநாடெல்லாம் இருக்கும் பொழுது அப்ப ஆன்மாவை ஒழிக்காத என்ன சொல்ற? ஆன்மாவை ஒழிக்க மாநாடு அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க? எதையோ சனாதனம் நினைச்சுட்டு அதை ஒழிக்கிறேன்றாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு கற்பனையை பண்ணி முன்னாடி ஆரம்பிக்கிறது சொன்னேன் இல்லையா? ஒரு விஷயத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாக்க ஆத்மா ஆன்மீகம்னு சொல்லும் போது, ஆன்மீகம்னா உங்க கருத்து சொல்லுங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? என் கருத்து ஒண்ணு இல்லைன்னு தான் நான் ஆரம்பிச்சது. அதுலயே முடிப்போம் அங்கேயே. அதே போல அதே ஆத்மா சனாதனத்துக்கு அவர்கள் ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சொல் இருந்தா அந்த சொல்லுக்கு எந்த மொழியில இருக்கோ அந்த மொழியில அந்த நிகண்டு அகராதிகள்ல இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய நானா ஒரு அர்த்தத்தை கற்பனை பண்ணிக்க முடியாது. கரெக்டா? சயனோரா அப்படின்னு ஜப்பனீஸ்ல ஒரு வார்த்தை இருக்கு. சயனோரான்னு என்ன? நானே ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கலாமா? சயனம் என்றால் படுக்கிறது, ஓரானா ஓரமா, சயனோரானா ஓரமா படு அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியுமா? சயனோரானா போயிட்டு வரேன்னு அர்த்தம், பை பைன்னு அர்த்தம். இது ஜப்பானிய மொழியில இருக்கு. அப்ப ஜப்பானிய மொழியை தெரிஞ்சு ஜப்பானிய மொழியில சயனோராக்கு என்ன அர்த்தமோ அப்ப சொல்லணும். ஒரு சொல் ரெண்டு மொழியிலும் இருக்கலாம், வேற வேற அர்த்தங்களோட இருக்கலாம். அப்ப அந்தந்த அர்த்தத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சனாதனம்ன்றது எந்த மொழியில இருக்கு? சனாதனம்ன்ற வார்த்தை சம்ஸ்கிருத மொழியில இருக்கு. சம்ஸ்கிருத மொழியில இருந்தா சம்ஸ்கிருத மொழியில வச்சுருந்தா நீங்க அர்த்தத்தை தேடணும். அந்த சம்ஸ்கிருத மொழியில எந்த புஸ்தகத்துல அந்த டிஃபனேஷன் இருக்கோ அதை வச்சுதான் நீங்க பார்க்கணும். அப்ப வேதத்துல தானே அதோட டெஃபினேஷன் இருக்கு. அந்த வேதத்துல இந்த மாதிரி வந்துட்டு வேதத்துல தான் இதெல்லாம் சொல்றது. ஏன்னா நமக்கு கண்ணால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பரவாயில்லனாக்க நான் சொல்றேன். நாம ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்க 3 விதமான அறிவு ஞானம் நமக்கு இருக்கு. பிரத்யக்ஷம்னு ஒரு அறிவு, கண்ணால் கையால் 5 புலன்களால் உணரக்கூடிய ஒரு ஞானம். இதை தொட்டாக்க சுடுறது அப்படின்னாக்க தொட்டதுனால தான் சுடுறதுன்னு தெரியும், பார்த்தா தெரியாது. அப்ப தொட்டால் சுடும் என்கிற அறிவு. கண்ணால பாக்குறோம், அது மஞ்சளாக இருக்குன்னு தெரிஞ்சு. இந்த மாதிரி 5 புலன்களினாலே நம்ம பல விஷயங்களை கிரகிச்சுக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பிரத்யக்ஷம்னு தெரியும். இதுக்கு பேர் அனுமானம்னு இதுக்கு அடுத்த அறிவு. பிரத்யக்ஷம்னா 5 புலன்களால நேரடியாக உணரக்கூடிய அறிவுக்கு பேரு பிரத்யக்ஷம். அது மாடு பார்த்து தெரிந்து கொள்கிறேன். அங்கே ஒரு ரயில் வண்டி ஓடுகிறது, சத்தத்தை வைத்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்ப சத்தத்தை வச்சு தெரிஞ்சுட்டா கூட ரயில்னு எப்படி எனக்கு தெரியும்? சத்தம்னு தானே எனக்கு தெரியணும். அப்ப அங்க அனுமானம் பண்றேன். கடகடா 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 கடகடான்னு ஓடினாக்க கடகடா கடகடான்ற சத்தம் எங்கேயோ ஒரு தடவை நான் முன்னாடி கேட்டு அது ட்ரெயின் ஓடி இருக்கு, அப்ப நான் பார்த்திருக்கேன். அந்த ரயில் வண்டி ஓடும் போது இந்த கடகடா சத்தம் வருது. அப்ப கடகடா சத்தம் வந்துனாக்க ரயில் வண்டி இருக்கு, மலை மேல புகை இருக்கு, அப்போ அங்க நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதனால புகையை மட்டும் பார்த்த உடனே மலை உச்சியில புகை வந்தா கூட நம்ம என்ன சொல்றோம்? ஓ அங்க நெருப்பு இருக்கு. பார்க்கல நெருப்பு, கண்ணால பார்த்தா பிரத்யக்ஷம். அனுமானம் பண்றோம். அப்ப இது 2வது அறிவு. இது ரெண்டுத்துக்கும் தாண்டின ஒரு அறிவு இருக்கு, 3வது. அது என்ன? நம்ம ஆத்மா எப்படி கண்ணால பார்க்க முடியுமா? அனுமானம் பண்ணி ஓரளவுக்கு நான் சொன்னதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இருக்கு அப்படின்ற ஸ்தரம் பண்றதுக்கு என்ன இருக்குன்னாக்க வேதம், அதுக்கு பேரு சப்தம்னு பேரு. இந்த 3 ஞானத்துக்குரிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவும் சனாதனம். எதை பத்தி என்ன சொல்றது? சனாதன தர்மம் ஆத்மாவை பத்தி சொல்றது. ஆனா என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் அரசியல் பேசிட்டு முடிச்சிடுறேன். அரசியல் இல்ல, நாட்டுல நாட்டோடைய கிளாரிபிகேஷன், அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற கிளாரிபிகேஷன். சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்றீங்களே, இங்க இந்த சனாதன தர்மம்னு சனாதன தர்மத்துல கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் சொல்லல, இதெல்லாம் பகவத்கீதையில சொல்லியிருக்கு, இதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு. வேதம் படிக்க தெரியலையா? பகவத்கீதை படிங்கோ. பகவத்கீதை படிக்கலையா? 4000 திவ்ய பிரபந்தம் தமிழ்லயே இருக்கு, படிங்கோ. இல்ல தேவாரம் திருவாசகம் படிங்கோ. சைவர்களா இருந்தா அதை படிங்கோ, வைஷ்ணவர்களாவது இதை படிங்கோ. இதுல இருக்கு, படிச்சுட்டு அதுல இருக்கிறத வச்சு பேசுங்க. உங்க மனசுல கற்பனை பண்ணிட்டு அதை வச்சு பேசாதீங்க. அதை வச்சு பேசுறதுனால நீங்க மட்டும் குழம்பல, உங்க சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் குழப்பி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அவங்க மேல திரிச்சு, நீங்க உங்க வீட்டுல ஏற்றத்தாழ்வு பழகிறதெல்லாம் அவங்க மேல செஞ்சு அவங்க ஏற்றத்தாழ்வு படுறாங்க பாருங்கன்னு சொல்லி நீங்க பண்ற அத்தனை கொனஷ்டைகளையும் அவர்கள் மேல ஏற்றி சமூகத்தை சீர்கெடுக்காதீர்கள். ஆன்மீகத்தை விட்டு நல்ல வேளை ஆன்மீக அரசியல் வரல, நல்ல வேளை. ஏன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லை. இது இந்த இகலோகத்துக்குரிய ஒரு விஷயம் அரசியல். ஆன்மாங்கிறது இந்த லோகத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆத்மாவை அழிச்சிட முடியுமா?
எப்படி அழிக்க முடியும்? சனாதனத்தை எப்படி ஒழிக்க முடியும்? ஒழிக்கவே முடியாது. அதனால் இந்த ஆன்மீக அரசியல்னு சொல்கிறதோ இதெல்லாம் தேவையில்லாத குழப்பக்கான ஒரு 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 கேட்ச் வேர்டு ஒன்றும் இல்லையா? எல்லாருக்கும் இன்னைக்கு செல்லிங் டாபிக் ஒன்று வேணும் இல்லையா? மார்க்கெட்டிங் ஒரு கிமிக் ஒன்று சொல்லணுமே, அதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய அவங்களுக்கு புரிதலும் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கான அவசியமும் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆன்மீகத்தில் இருக்க வேண்டியவர்கள் தயவு செய்து அவர்கள் சொல்றதை கேட்காமல் அந்தந்த ஆன்மீக மத குருமார்கள் புத்தகத்தை வைத்து சொல்லக்கூடாது. அதுவும் யாரானா வாயில வந்தெல்லாம் சொல்லக்கூடாது. அது நிறைய பேர் நீங்க சாமியார்கள்லாம் ஆயிட்டாங்க. நான் சொல்றது தான் உண்மை, எந்த புத்தகத்தையும் நீங்க படிக்க தேவையில்லை, நீங்களே உணர்வீர்கள், இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அவுட்டர் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங்ல வார்த்தை, டெக்னாலஜிங்கிற வார்த்தையெல்லாம் உள்ள போட்டு நம்மளை குழப்பறதுக்கு பல பேர் இருப்பாங்க. எங்கேந்திரா படிச்சிங்கன்னு கேட்டாக்க எனக்கு நானே உணர்ந்தேன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு உணரலைன்னாக்கா நீ பிரயோஜனம் இல்லைப்பான்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க கூடலாம் யாரும் சண்டைக்கு போகிறது கிடையாது. புஸ்தகத்தில் இருக்குடா அதை சொல்கிறேன்டான்னு சொன்னாக்க இங்கே வந்து இங்கே குழப்பத்தை ஏற்படுத்தி செய்கிறார்கள். அதே போல் அதாவது அரசியல்வாதிகள் பேசுவதையும் நம்பக்கூடாது. ஆன்மீகத்தை பற்றி, ஆன்மீகம்னா ஆத்மாவை பற்றி அறிவு, இது சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்குது, மற்ற மதங்களில் ஏற்றுக்கல. ஆத்மாங்கிற விஷயம் ஒன்று இருக்குது, முற்பிறவி அடுத்த பிறவி கர்மா, இதெல்லாம் மற்ற எந்த ஒரு மதத்துலேயும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கான்செப்ட். இது இங்கே என்ன, இது எங்கேருந்து வந்ததுனாக்கா வேதத்தில் தான் வந்தது. வேதத்தில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீ பிடிச்சின்னு நீங்கள் இது ஐயோ வர்ணாசிரமம் சொல்லக்கூடாது. பெரிய 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 விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதில் வர்ணாசிரமம் எங்கே பொருந்துறதுன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த வர்ணாசிரமம் எங்கே பொருந்துருது? வர்ணாசிரமம் எங்கே பொருந்துறதுன்னா, நீ மோட்சத்துக்கு போகக்கூடிய வழி இந்த வர்ணத்திலே பிறந்திருந்தால் இந்த வழியிலே நீ போ, இந்த வர்ணத்திலே பிறந்திருந்தால் இந்த வழியிலே போ, இந்த வர்ணத்திலே பிறந்தால் இந்த வழியிலே போ என்று சொல்லுகிறது. அதற்கும் நம்ம வாழ்நாளில் செய்கிற வேலைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ ஆன்மீகத்துக்கு உங்களுக்கு என்னங்க சண்டை? நீங்கள் யாரோ அவங்க யாரோ, ரெண்டு பேரும் வேறு வேறு திக்கில் போகிற ஆள், ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ நீங்கள் எதுக்கு ரெண்டு பேரும் போட்டு குழப்புறீங்க? அதை அவர்கள் பேசுறதை கேளுங்க, இது இவர்கள் பேசுறதை கேளுங்க. இகலோகத்திற்கு இவர்கள் பேசுறதை கேட்டு நன்றாக வாழ்றதோ அழியிறதோ உங்களது தலையெழுத்து. இந்த உலகத்துக்கு தாண்டி, இந்த பிறவி தாண்டி வேறு ஒரு பிறவி இருக்கிறது, மறுபிறவி வேண்டாம் என்ற நிலை வேண்டும் என்றால் அவர்கள் சொல்றதை கேளுங்க. அவர்களையும் நல்லா போலி இருக்கிறார்கள், சரிவான இருக்கிறார்கள். எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா, பரம்பரை இருக்கிறதா, வேதத்தினுடைய இல்லை ஏதாவது இல்லை, ஏதாவது ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டுகிறார்களா, இல்லை தானே தனக்கே தெரிந்ததாக சொல்லுகிறார்களா. நானே கடவுள் என்று சொல்லுகிற நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு படம் கூட வந்துச்சு, நானும் அப்படியே இருக்கா, அது எனக்கு தெரியாது. அதை போல இருக்கு. அதனால இது 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 தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏத்துக்கதான் முடியாது. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தெளிவு கிடைக்கும், ஆனா ஏத்துக்கிறதுக்கான அவர்களுடைய அந்த மனசு ஒண்ணு, ஏன்னா நாம பழகிட்டோம். பழகினாலும் மனசே வந்தாலும் சொசைட்டி அந்த மாதிரி பழக விட முடியாது. இதுதான் சம்சாரம்னு நான் சொல்றேன். இந்த குழப்பத்திலேயே நம்ம ஆழ்த்திருக்கிறதுக்கு பேரு தான் சம்சாரம். சம்சாரம்னா மனைவின்னு நினைக்கிறோம் எல்லாரும். சம்சாரம் அது மின்சாரம்னு படம் கூட வந்து இல்லையா, அது அந்த சம்சாரத்தை அவர் சொன்னது இந்த சம்சாரத்தை தான் சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தை எழுதினவர் கூட மனைவியை சொல்லலை. இந்த உலக வாழ்க்கை என்பதே சம்சாரம், சம்சார சாகர கோரம்னு சொல்றோம். இந்த சம்சாரமாகிற இந்த பெருங்கடல் ஒரு கோரமான ஒரு விஷயம். ஏன்னா இங்க இருக்கிற அத்தனையும் ஒரே இன்ப துன்பங்கள் நிறைந்திருக்கிறது. ஸோ பார்க்கக்கூடியவங்க நம்ம பேசியாச்சு, பார்க்கக்கூடியவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்துடலாம். சந்தோஷம். அவர்களுக்கும் புரியலன்னாக்க ஏத்துக்க உள்ளனாக்க சரி உங்களுடைய கருத்துன்னு சொல்லிட்டு விலகி போறது நல்லது. நீ சொல்றது தப்புன்னு சொல்ல, இது சனாதன தர்மத்துல சொன்னதை நான் சொல்றேன். என்னுடைய நாம ஆரம்பிக்கிறச்சு சொன்னேன், எனக்கு கருத்துன்னு ஒன்றும் கிடையாதுன்னு நான் சொன்னேன். இதெல்லாம் புத்தகத்துல எழுதியிருக்கு. அந்த புத்தகம் உங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னாக்க நீங்கள் எந்த புத்தகத்தை விரும்புகிறீர்களோ அந்த புத்தகத்தை படித்து கொள்ளுங்கள். உங்களை யாரும் ஒன்றும் சொல்லலை, அதுக்கு சுதந்திரம் இருக்குது நாட்டில். அதனால அவர்கள் கமெண்ட் எழுதும்போது இதை மனசுல வச்சுட்டு யாரையும் நான் கம்பல் பண்ணல, இது ஏத்துக்கோன்னு நான் சொல்லலை. கேட்டதுனால அந்த அந்த வார்த்தையுடைய அர்த்தம் எங்கிருந்து வருகிறது, அந்த ஆன்மீகம்ன்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன என்று அந்த வார்த்தையுடைய வேர் சொல்லான மொழியிலிருந்து கொண்டு கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். கிரேட் சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அடுத்து புத்தகங்கள், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் பொதுவாக பேச வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. பார்க்கலாம் அடுத்த ஷோல. நன்றி. ஸ்ரீமதே ராமானுஜாயன்.